வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் இஞ்சி வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அது என்ன மாங்காய் இஞ்சின்னு தான் யோசிக்கிறீங்க. பார்க்கறதுக்கு நல்லா காஞ்ச இஞ்சி சுக்கு மாதிரி இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா மாங்காய் மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால தான் இது பேர் மாங்காய் இஞ்சி. இது எப்போ சீசனோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் இல்லை தொக்கு இதெல்லாம் போடுவாங்க. இப்போ இன்ஸ்டன்ட் ஊறுகாய் காட்டுறேன். தொக்கெல்லாம் எப்படி போடணுன்ற அடுத்த வீடியோஸில் காட்டுறேன். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நாங்கள் 100 கிராம் மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கோம். இந்த மாங்காய் இஞ்சி நல்லா கழுவிக்கோங்க, மண்ணோட வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் நீக்கிடுங்க. ஏன்னா நாங்கள் தோல் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தோலோட கூட யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குமா, அதனால வந்துட்டு அருவாள் மணையில் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லா கொட்டையெல்லாம் எடுத்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் லெமன் ஜூஸும் இந்த மாங்காய் இஞ்சியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய்க்குலாம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது 2 மசாலா தாங்க இதுக்கு தேவை. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை தாளிக்கிறது ஒரு கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சோடனே தேவையான அளவு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா அசஃபோய்டிடா, அதாவது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த எண்ணெயை வந்துட்டு அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எண்ணெய் மட்டும் இல்லைங்க, தண்ணியும் கொஞ்சம் விட்டுருக்கும். நம்ம தண்ணியே சேர்க்கலை, வடிகட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பயும் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த ஊறுகாயை நீங்கள் அன்றைக்கே சாப்பிடாம மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 3 நாள் தாங்க இது நல்லாயிருக்கும். வெளியே வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5-6 நாள் நல்லா இருக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, சுத்தமாக தண்ணியே இல்லை மறுநாள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.